வணக்க மக்களே, சற்று முன் வெளியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. செங்கோட்டையின் அதிரடி முடிவு. 2026 தேர்தலில் போட்டியிடுவாரா? அதிமுக போடும் கொங்கு மண்டலத்தின் பிளான். வாங்க வீடியோவை முழுமையாக காணலாம். அதாவது அதிமுகவின் மூத்த தலைவர் மற்றும் முன்னாள் முதலமைச்சரும் கட்சியின் பொதுச் செயலருமான எடப்பாடி பழனிசாமியின் சீனியர் தான் செங்கோட்டையன் ஆவார். கோவத்தூரில் கூட சசிகலாவின் சாய்ஸ் முதலில் இவராகத்தான் இருந்தது என்ற பேச்சுக்களும் எழுந்த வண்ணம் நிலையில், அப்படி நடந்திருந்தால் ஜெயலலிதா மறைவிற்கு பிறகுதான் அதிமுக வரலாறே மாறியிருக்கும். இப்படிப்பட்ட நிலையில் தான் எடப்பாடி பழனிசாமிக்கும் செங்கோட்டையனுக்கும் இடையிலான உரசல் போக்கு கடந்த சில மாதங்களுக்கு முன்பே சலசலப்பை ஏற்படுத்தியதாம். அதாவது டெல்லி பயணம், பாஜக மூத்த தலைவருடன் சந்திப்பு, அதிமுக முன்னாள் அமைச்சர்களுடன் ஒட்டாமல் தனித்து நிற்பது என பல விஷயங்களை அரங்கேறியுள்ளன. அதாவது ஒருவேளை பாஜகவில் இணைந்து விடுவாரோ, அதிமுகவில் தங்கள் கூட்டணிக்கு இழுக்க பாஜக போடும் திட்டமா என பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. ஒரு கட்டத்தில் அதிமுக பாஜக கூட்டணி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட நிலையில் கூட செங்கோட்டையன் சைலண்டாக மோடிற்கு சென்றாராம். இந்நிலையில் தான் 2026 சட்டமன்ற தேர்தலை ஒட்டி மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் கூட எடப்பாடி பழனிசாமி தேர்தல் சுற்றுப்பயணம் சென்றுள்ளார். இந்த சூழலில் கூட செங்கோட்டையன் என்ன செய்கிறார் என்று தனது பிரதான தொகுதிகளில் கோபிச்செட்டிப்பாளையத்தில் கூட மீண்டும் போட்டியிடுவாரா என அரசியல் விமர்சகங்களும் அரசியல் வட்டாரங்களும் கூறியிருந்தது. சமீபத்தில் கூட அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் அன்வர் ராஜா அவர்கள் பாஜக கூட்டணிகள் மீதான அதிருப்தி காரணமாகவே திமுக இணைத்துக் கொண்டாராம். இது யாரும் எதிர்பாராத நிகழ்வு என்று இந்த விஷயத்தை பொறுத்தவரை சிறுபான்மையினர் அதிருப்தி மட்டுமல்ல, வேறு சிலரும் அதிமுகவிற்கு அதிருப்தியில் இருப்பதாக அரசியல் விமர்சனங்கள் சுட்டிக்காட்டியது. தேர்தல் வருவதற்கு இன்னும் 8 மாதங்களே உள்ள நிலையில் அது மட்டுமின்றி, எனவே அன்வர் ராஜாவை தொடர்ந்து யார் ஒருவேளை செங்கோட்டையனாக இருக்குமா அடுத்த கேள்வி என்று எழுந்துள்ளதா. இது பற்றி ஈரோடு வட்டாரத்தில் விசாரிக்கையில் செங்கோட்டையன் தனது கட்சி பணிகளை தீவிரமாக காட்டி வருகிறார். எடப்பாடி பழனிசாமியுடன் தற்போது எந்தவித முட்டல் மோதலும் இல்லை. இவரது தேர்தல் சுற்றுப்பயணத்திற்கு ஆதரவாக பதிவிடுவது, மேடைகள் பேசுவது என கவனத்தை ஈர்த்து வருகிறார். அதிமுக முன்னாள் அமைச்சர்களுடன் இணக்கமான போக்கை கடைபிடித்து வருகிறார் என்றும், இவர் சார்ந்த கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில் வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் சீட் கிடைக்க வாய்ப்பு உள்ளது என்றும், ஏனெனில் அந்த தொகுதியில் இவர்தான் சீனியர், இவருக்கு போட்டியாக நிறுத்தும் அளவிற்கு அங்கு யாரும் வளரவில்லை என்று கூறலாம் என்று மக்கள் பார்வையாக பார்க்கப்பட்டு வருகிறதா. அது மட்டுமின்றி, ஒருவேளை புதிதாக ஒருவரை நிறுத்தினால் அது தேவையற்ற குழப்பங்களை ஏற்படுத்தும், கோபிச்செட்டிப்பாளையம் அதிமுகவிற்கு சலசலப்புகள் உண்டாக்கும், மக்களின் வாக்குகள் சிதறும் என அதிமுக தலைமையில் சாய்ஸ் செங்கோட்டையனாக இருக்கும் என்றும் கூறியுள்ளனர். ஏற்கனவே 9 முறை எம்எல்ஏ அதுவும் பதவியை வகிக்கிறார். சிட்டிங் எம்எல்ஏ இருந்து வருகிறார். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் வென்றால் 10 முறை எம்எல்ஏ ஒரே தொகுதியில் சிட்டிங் எம்எல்ஏ வலம் வருகிறார் என்று கூறலாமா. அது மட்டுமின்றி 1977 எம்ஜிஆர் ஆட்சியை பிடித்த போது கூட சத்தியமந்தல் தொகுதியில் செங்கோட்டையன் போட்டியிட்டார். அதற்கு அடுத்த தேர்தலில் இருந்து கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில் மட்டுமே போட்டியிட்டு வருகிறார். இடையே 1991ஆம் ஆண்டு மற்றும் தோல்வியை தழுவினார். அதன் பிறகு தொடர்ந்து வெற்றி முகம்தான். எனவே கொங்கு மண்டலத்தை பொறுத்தவரை செங்கோட்டையின் செல்வாக்கு என்பது அதிமுகவிற்கு அவசியம் என்று கூறி வருகிறாராம். மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.